என்ன பேசி கீசி மயக்கி கொஞ்சி கிஞ்சி எல்லாம் பண்ணி வச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். அவரும் சொல்ல மாட்டார். அப்படிங்கிறியா? நல்ல ஐடியாவுமா. அப்படி மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தாருன்னு வையே, உனக்கு நான் 1/2 கிலோ ஜிலேபி வாங்கி தரேன், சரியா? ஆனால் ஒரு விஷயம், இந்த புருஷனுங்க தான் நம்ம கோபம் எல்லாத்தையும் இறக்குறதுக்கு கரெக்டான பீஸு. இதுங்களை விட்டு உலகத்தில் வேறு ஆளே இல்லை. யாருமே நமக்கு செட்டும் ஆக மாட்டாங்க. இந்த புருஷங்கிற மெட்டீரியல் மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலையும் உபயோகமாக இருக்கிறது. அதுங்களை அடிச்சுக்கலாம், உடச்சிக்கலாம், மண்டையை உடச்சிக்கலாம், எட்டி உதச்சிக்கலாம், கடிச்சு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாக்கா, ஆனால் அதுங்க தான் பாவப்பட்ட ஜென்மங்க. ஏய், புருஷனை மட்டும் எப்பவுமே பாவம் பார்க்காதடி. ஐயோ பாவம்னா கையோட வந்துடும். புருஷங்க நாடு பண்ணுற மாதிரி எப்படா கொத்தலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சமயம் கிடைச்சா நம்ம கொத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோ. அனுபவம் பேசுதுடி, அனுபவம் பேசுது. இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நாளைக்கு ஏதாவது நடந்தா, ஆமா பெரிய பொண்ணு இப்படி சொன்னாலே அது சரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். முன்னாடியே உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கும், நீங்க மறந்துருப்பீங்க. எல்லா புருஷன்களும் ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டீங்க தான். ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே சலிச்சது இல்லை. என்ன பார்க்கறதுக்கு இக்கரைக்கு அக்கறை கொஞ்சம் பச்சையா தெரியும், ஆனா எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.